கர்நாடகாவில் பரபரப்பான அரசியல் சூழல் நிலவி வரும் நிலையில் இன்று எடியூரப்பா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து பெங்களூருவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். பாரதி ராஜா, இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெறுவதற்காக எடியூரப்பா எடுத்து வரும் முயற்சிகள் என்னெல்லாம் எடுத்து வராரு? இன்று மாலை பெரும்பான்மையை நிரூபிப்போம்னு அவர் உறுதியா சொல்றாரு. இதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுல இருக்கு? 104 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி நேற்று முன்தினம் ஆட்சி அமைத்தது. எடியூரப்பா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் வஜுபாய் வாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த சூழ்நிலையில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது காங்கிரஸ் சார்பாக. அப்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று மாலை 4 மணிக்கு கர்நாடக சட்டப்பேரவையை கூட்டி அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். ஏற்கனவே ஆளுநர் 15 நாட்கள் நேரம் கொடுத்திருந்தார். ஆனால் அது 15 நாட்கள் கிடையாது. இன்று மாலை 4 மணிக்குள் அவர்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் 11 மணி அளவில் கர்நாடக சட்டப்பேரவை கூடுகிறது. அவை கூடியவுடன் எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் எடுக்க உள்ளனர். முதலில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த 104 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள். அதே போல மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை சேர்ந்த 38 சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 78 பேரும் மற்றும் சுயேட்சைகள் 2 அடுத்தடுத்து அவர்களுடைய எம்எல்ஏக்களாக பதவியேற்க உள்ளனர். இந்த சூழ்நிலையில் தான் 4 மணி அளவில் யாருக்கு பலம் என்பதை நிரூபிக்கும் விதமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதன் மீது வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் எடியூரப்பா பல்வேறு யுத்திகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. நேற்று கூட பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஜனார்தன ரெட்டி இங்குள்ள காங்கிரஸ் எம்எல்ஏவுடன் பேரம் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியானது. அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சியில் உள்ள 10 லிங்காயத் எம்எல்ஏக்கள் ஏன்னா எடியூரப்பா லிங்காயத் சமூகத்தை சேர்ந்தவர். ஆகையால் 10 லிங்காயத் எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற அவர் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. அதற்காக இங்குள்ள இந்த லிங்காயத் சமூகத்தை சேர்ந்த மடாதிபதி சிவகுமார் சாமிஜி என்பவரை கூட அவர் நேரில் சந்தித்துள்ளார். அதே போல பஞ்சபிடா மடம் என்ற ஒரு மடம் உள்ளது. 5 மடங்கள் அடங்கிய லிங்காயத் சமூகத்திற்கான அந்த மடம் உள்ளது. அவர்களையும் பாரதிய ஜனதா தொடர்பு கொண்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் அந்த மடத்தை சேர்ந்த அந்த மடாதிபதிகள் தங்களுடைய லிங்காயத் மதப்படி அவர்களுடைய நியாயப்படி நடக்கும்படி எம்எல்ஏக்களிடம் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதெல்லாம் இங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள். இந்த சூழ்நிலையில் தான் 4 மணியளவில் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு எடுக்கப்பட உள்ளது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் தற்போது காணவில்லை என்ற ஒரு புகாரும் குமாரசாமி தெரிவித்துள்ளார். ஆனந்த் சிங் மற்றும் பிரபாகர் பாட்டீல் என்ற இந்த 2 எம்எல்ஏக்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அவர்களை காணவில்லை என்ற அந்த புகாரையும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து குதிரை பேரம் நடைபெற்று வருவதாகவும் பாரதிய ஜனதா தங்களுடைய எம்எல்ஏக்களை இழுக்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியினர் புகார் கூறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் 4 மணி அளவில் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த 10 லிங்காயத் எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களித்தால், அவர்களுடைய பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவர்களுடைய பதவி போய்விடும். ஆனால் அவர்கள் மௌனமாக இருந்தால், யாருக்கும் வாக்களிக்காமல் நடுநிலை வைத்து வந்தால் பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இப்படி பல்வேறு அரசியல் மாற்றங்கள் அடுத்தடுத்து இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ராஜா, உச்சகட்ட பரபரப்புல இருக்கு கர்நாடக அரசியல் களம். தற்போது அனைத்து எம்எல்ஏக்களும் பெங்களூரு வந்துட்டாங்களா? இந்த காணாமல் போனதாக சொன்ன காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 2 பேரும் அங்க வந்திருக்காங்களா? அதுக்கான தகவல்கள் என்ன இருக்கு? அவங்க இன்னைக்கு வராமல் போனால் அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? பாஜகவுக்கு அது அவர்கள் இன்னைக்கு பதவியேற்கவோ இல்ல வாக்களிக்கவோ வராமல் போனால் அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? 104 எம்எல்ஏக்களை மட்டுமே பாரதிய ஜனதா கொண்டுள்ளது. குதிரை பேரம் நடைபெற்று வரக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதள எம்எல்ஏக்கள் 118 பேரும் ஹைதராபாத்தில் தங்க வைக்கப்பட்டனர். நேற்று அவர்கள் உடனடியாக தற்போது அழைத்து வரப்பட்டுள்ளனர். காங்கிரஸை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் மட்டும், ஆனந்த் சிங் மற்றும் பிரபாகர் பாட்டீல் என்ற இந்த 2 எம்எல்ஏக்கள் மட்டும் இதுவரை தொடர்பு கொள்ளவில்லை, காணவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. அவர்கள் இருவரும் கண்டிப்பாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வர வேண்டும் என்ற பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டால் தான் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதா அல்லது அமைதியாக இருப்பதா என்பது குறித்து முடிவு வரும். ஆனால் 104 112 என்று இவர்களுடைய பலம் உள்ளது. கர்நாடக சட்டப்பேரவையினுடைய பலம் 112 இருந்தால் ஒரு கட்சி ஆட்சி அமைத்து விடலாம். அந்த வகையில் வெறும் 104 எம்எல்ஏக்களை மட்டுமே தான் அவர்கள் பெற்றுள்ளனர். இந்த 2 எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாமல் இவர்களுடைய நிலைப்பாடு மட்டுமல்லாமல் மேலும் அவர்களுக்கு கூடுதலான எம்எல்ஏக்களுடைய பலம் இருந்தால் மட்டுமே பாரதிய ஜனதா இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் வெற்றி பெற முடியும்.
இந்த ஒரு சூழ்நிலையில பெங்களூருல 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடங்கள்ல இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ராஜா? சட்டப்பேரவை வளாகம் அமைந்துள்ள விதான் சவுதாவை சுற்றி 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு 144 தடை உத்தரவை பெங்களூர் மாநகர காவல்துறை பிறப்பித்துள்ளது. அதாவது தற்போது இங்கு பெரும்பான்மை நிரூபிக்க 2 கட்சியினரும் முயற்சி செய்வதால் காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் பாரதிய ஜனதா தொண்டர்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அதேபோல் அவர்கள் இங்கு ஒன்றாக சேரும் பட்சத்தில் அங்கு எந்தவித கலவரங்கள் எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தற்போது 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. விதான் சவுதாவை சுற்றி காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு தற்போது அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 144 உத்தரவு என்பது இன்று முழுவதுமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கிருந்து அடையாள அட்டை வைத்துள்ளவர்கள் மட்டுமே அங்கு விதான் சவுதாவுக்குள்ளே, அதாவது சட்டப்பேரவை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மற்றபடி கட்சி தொண்டர்களோ அல்லது கட்சியில் வேற அமைப்புகளை சேர்ந்தவர்களோ இங்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. செய்தியாளர்களும் அவர்களுடைய அட்டைகளை காண்பித்த அடையாள அட்டைகளை காண்பித்த பிறகுதான் இங்கு உள்ளே அனுமதிக்கின்றனர். இதே போல் 3 அடுக்கு பாதுகாப்பு இங்கு போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 4 வாயில்கள் உள்ளன. அனைத்து வாயில்களும் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் அல்லது வேறு விதமான கலவரங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை எடுத்துள்ளனர். இந்த பகுதியில் பொதுமக்கள் வாகனங்களில் செல்வோர் மட்டுமே தான் இங்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அதே கட்சி தொண்டர்களோ அல்லது வேறு விதமான அமைப்புகளை சேர்ந்தவர்களோ இங்கு அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் இங்கு ஈடுபட்டு வருகின்றனர். ராஜா, தற்காலிக சபாநாயகர் நியமனத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அந்த வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர இருக்கு. இந்த விசாரணையில அவருடைய நியமனத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தடை விதித்தால் புதிய தற்காலிக சபாநாயகராக வேறு யாரை ஆளுநர் நியமிக்க அதிக வாய்ப்பு இருக்கு? நேற்று உச்சநீதிமன்றம் தற்காலிக சபாநாயகரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 2 பெயர்களை ஏற்கனவே இங்குள்ள அசம்பிளி செக்ரட்டரி சட்டப்பேரவை செயலாளர் அறிவித்திருந்தார். அதில் தேஷ்முக் பாண்டே மற்றும் உமேஷ் காந்தி என்ற 2 பெயர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக, அதாவது ஒரு அதிர்ச்சி ஆச்சரியமளிக்கும் விதமாக போபையாவை அவர் சபாநாயகராக ஆளுநர் வாஜ்பாய் தேர்ந்தெடுத்தார். ஆனால் தற்போது அதை எதிர்த்து காங்கிரஸ் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இன்று 10:30 மணி அளவில் அந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. இவர்கள் அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தேஷ்பாண்டே 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இங்கு செயல்பட்டிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதாவை சேர்ந்த உமேஷ் கத்தி அவரும் 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இங்கு இருந்துள்ளார். இப்படி 2 சீனியர் இருக்கும் பொழுது, மூத்த தலைவர்கள் இருக்கும் பொழுது தற்போது போபையாவை ஆளுநர் தற்காலிக சபாநாயகராக அறிவித்துள்ளார். போபையா 4 முறை தான் இங்கு எம்எல்ஏவாக இருந்துள்ளார். 1 முறை சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகராகவும் இருந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் 10:30 மணி அளவில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அப்படி வரும் பட்சத்தில் இவர்களில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தேஷ்பாண்டே அல்லது பிஜேபியை சேர்ந்த உமேஷ் கத்தி ஆகிய இருவரில் ஏதோ ஒருவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட, தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது.